வெல்கம் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேபிஆர் காலேஜ், ரத்தினம் காலேஜ், 2 காலேஜில் இருக்கிற கல்லூரி மாணவர் மாணவிகள். அதாவது நடனம் எதனாலன்னா விழிப்புணர்வு நடன வீடியோ. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதை சம்மந்தம் ஒரு விழிப்புணர்வு வீடியோ வீடியோவை போட்டு அதுக்கப்புறம் அந்த நடன நிகழ்ச்சியை மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதுதான் இந்த நடன வீடியோ. அதாவது அங்கே மேலே பூரா கல்லூரி மாணவர் பதாகை தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ராங் ஃபார் உமன். அதாவது எந்த பிரச்சனை வந்தாலுமே பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள், பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள். அதாவது நீங்களாக ஒரு முடிவு எடுக்காதீங்கன்ட்டு ஒரு பதாகையில் விழிப்புணர்வு வீடியோ, சுமார் 1 மணி நேரம் வீடியோ வேறு அந்த பதாகையை தூக்கிட்டு நின்றுட்டுக்கிறாங்க. அதை சுற்றி மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு நடன வீடியோ தான். அதாவது கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் இது பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தாங்க. ஸ்பீச்சிங் பக்காவாக இருந்ததுங்க. அந்த மேடம் ஒரு மேடம் பேசினாங்க, சூப்பராக இருந்தது. பெண்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், அவங்க பாதிக்கப்பட்டால் என்ன பண்ணணும், ஏது பண்ணணுங்கிறது நல்லா சூப்பராக விளக்கியிருந்தாங்க. அது சம்மந்தமான ஒரு வீடியோ தான். அப்புறம் ஆடல் பாடல், மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு, சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கு நடன வீடியோ போட்டிருந்தாங்க. அதுவும் சூப்பராக ஆடினாங்க. கேபிஆர் காலேஜ், ரத்தினம் காலேஜ் கல்லூரி மாணவிகள் நல்லா பண்ணியிருந்தாங்க. பெண்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள், அந்த பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணு என்ன பண்ணணும், பெண்கள் என்ன பண்ணணும், எந்த மாதிரி மனநிலை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பதாகையை தூக்கிட்டு நின்றுக்க. ஸ்ட்ராங் ஃபார் உமன், உமன் ஃபார் ஸ்ட்ராங் ஃபார் உமன்ங்கிற ஒரு பதாகையை தூக்கிட்டு நின்று இருந்தாங்க. இது சம்மந்தமான எல்லா பெண்களுக்கும் இது பார்க்கணும். அதாவது நீங்கள் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னா பக்கத்தில் இருக்கிற தைரியமாக சொல்லணும், பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லணும். நீங்கள் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. அதைத்தான் அவங்களும் சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வு நடனம், விழிப்புணர்வு வீடியோ தான். அதாவது ஃபஸ்ட் கிளாஸாக ஆடியிருந்தாங்க, நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கல்லூரி மாணவரும் சரி மாணவியும் சரி, கேபிஆர் காலேஜ், ரத்தினம் காலேஜ் 2 காலேஜும் போட்டி போட்டு நல்லா நடனம், ஸ்பீச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. பெண்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸுக்கிட்ட கண்டிப்பாக தைரியமாக சொல்லணும், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லணும். அதாவது நீங்களாக தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுத்தினா அது பாதிக்கப்படுறாருன்னா உங்கள் பேரண்ட்ஸ் தான். ஏன்னா உங்களை பெற்று வளர்த்து அவங்களுக்கு நிறைய கனவு இருக்கும். ஆனால் அந்த கனவில் பொய்யாக்கிட்டு நீங்களாக ஒரு முடிவு எடுப்பீங்க. அதை அவாய்ட் பண்ணணும். மொத்தத்தில் இது பெண்கள் சம்மந்தமான வீடியோ, எல்லா பெண்களுக்கும் சேர்த்த ஒரு வீடியோ. அதுபோட்டு இந்த மாதிரி வீடியோ பாருங்கள். அதை விட்டு போட்டு குடும்ப கதையுமே சண்டை பிடிக்கிற வீடியோ பார்த்தா உங்களுக்கு நாலேஜ் வர்றதும். இது பெண்கள் விழிப்புணர்வு வீடியோ. ஒரு கல்லூரி மாணவி ஃபஸ்ட் கிளாஸாக பாடியிருந்தாங்க, சூப்பராக பாடியிருந்தாங்க. நிறைய திறமை வளர்க்கும் கல்லூரி மாணவிகள். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாம் சிறப்பாக நம்ம மனோபாக்கத்தோடு கையோடன்னு நான் நினைக்கிறேன். மொத்தத்தில் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்கள். நீங்களாக தனிச்சையாக ஒரு முடிவு எடுக்காதீங்க. இது எல்லா கல்லூரி மாணவிகளுமே சேர்ந்து எடுத்த ஒரு வீடியோ தான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.